நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சாப்டர் 15.2ல லூப்பிங் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் மெத்தட். ஓகே, இதை லூப்பிங் மெத்தட் ஆர் ரிப்பிட்டேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு திரும்ப திரும்ப நமக்கு வேணும் அப்படின்னா இந்த லூப்பிங் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும். ஓகேயா? ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் சர்டன் கண்டிஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் இந்த ரிப்பிட்டேஷன்ஸ் ஓகே இந்த லூப்பிங் கண்டினியூ ஆகும். கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா லூப்பிங் க்ளோஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஓகேயா? இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் லூப்பிங். ஓகேயா? இதே தான் ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, C++ இருந்தாலும் சரி, பைத்தானாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் லூப்பிங் அப்படிங்கிறது சேம் கான்செப்ட். ஓகே, இதை எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணி HTML நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மெயின். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட்ஸ் 3 kinds of looping statements are there. ஓகேயா? 3 types of looping. என்னென்ன லூப்பிங்னா for loop, while loop and do while loop. மொத்தம் 3 type of looping இருக்குது. for loop, while loop and do while loop. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா for loop. for loop is very rigid structure that loop for preset number of times. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது ரிப்பீட்டிவ் ஆகணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேயா? எவ்வளோ டைம் வந்து அந்த லூப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரீசெட் முன்னாடியே நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். அந்த டைம் வரைக்கும் தான் அந்த லூப்பிங் கண்டினியூ ஆகும். ஓகேயா? ஸோ அதுக்கு மேலே இது கண்டினியூ ஆகாது. ஓகே, ஸோ இதில் 3 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேயா? இனிஷியலைசேஷன், கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் செப்பரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் பார்ட்டு தான். ஓகேயா? இந்த செமிகோலன் பார்ட்டு தான் இதை வந்து டிஃபைன் பண்ணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வந்துட்டு ஓகேயா நம்ம என்ன இங்கே ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ இதுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எது பிரிண்ட் ஆகணும், எது எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோமோ அது இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அந்த பார்ட்டுக்கு பேர் பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஆகும், தென் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிட்டு மறுபடியும் இதே ஃபார் லூப்புக்கு வரும். அகெயின் செக் பண்ணும், இனிஷியலைசேஷன் நடக்கும், கண்டிஷன் செக்கிங், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், பிரிண்டிங் தி ஸ்டேட்மெண்ட், அகெயின் இன்க்ரிமெண்ட், இதே கண்டிஷன் போய்கிட்டே இருக்கும். ஓகேயா? எப்போ இங்கே கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஓகேயா? இதுதான் வந்து ஃபார் லூப் உண்டான டெஃபினிஷன். ஓகேயா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சி ஹியர் இங்கே இருக்குது. ஓகேயா? ஸோ இதை நீங்கள் HTML போட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய NO2 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 0, இதை நீங்கள் மாற்றுறது மூலியமாகவும் கண்டிஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் இதை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் நம்முடைய அவுட்புட் வந்து டிஃபர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, வாட் இஸ் தட்? பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். JavaScript also supports statement used to modify flow of control. Okay, especially break and continue. Previous chapter நம்ம பார்த்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணது break and default statement நம்ம பார்த்தோம். அதே ஃபங்க்ஷன் தான் break அப்படிங்கிறது சேம் ப்ராசஸ் தான். ஓகேயா? நம்ம எங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகே, சேம் திங் கண்டினியூ அப்படிங்கிறது நம்ம எங்கே கொடுக்குறோமோ கண்டினியூ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்கிப் ஆகி கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? இதுதான் பிரேக் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஓகேயா? JavaScript ஆல்சோ சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ்டு டு மாடிஃபை ஃப்ளோ கண்ட்ரோல். ஓகேயா? ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்பெஷலி பிரேக் அண்ட் கண்டினியூ. த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வில் டெர்மினேட் த லூப் ஏர்லியர்லி. ஓகேயா? ஸோ இங்கேயே இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது, பிகாஸ் இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஓகேயா? இது பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கண்டினியூ அப்படிங்கிறது த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வில் ஸ்கிப் பேக் டு தி லூப் கண்டிஷன் செக். ஓகேயா? அகெயின் எங்கே நமக்கு போச்சோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் லூப்புக்கு மேலே போயிடும். ஓகேயா? when the continue statement is executed the current iterations of the enclosing loop is terminated. ஓகேயா? ஸோ எந்த இடத்துல நமக்கு கண்டினியூ ஆச்சோ ஸ்டாப் ஆச்சோ அந்த இடத்துலேருந்து மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? இதான் வந்து கண்டினியூக்கும் பிரேக்குக்கும் உண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வைல் லூப். ஓகே, வைல் லூப் அப்படிங்கிறது வந்து 2 types ஆஃப் வைல் லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி செக் வைல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வைல் லூப்.
இந்த while loop அப்படிங்கிறது 2 types of while loop இருக்குது. ஒன்று வந்து entry check while loop, another one exit while loop அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, entry check while loop அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இது வந்து entry check. exit while loop அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேயா, ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் while loop இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன் JavaScript while loop is another most basic loop. இதுவும் JavaScriptல ஒரு பேசிக் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. The purpose of while loop is to execute statement, block of statement repeatedly. ஓகேயா, இதுவும் block of statement வந்து கண்டிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிற வரைக்கும், சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஓகேயா, இது வந்து 1. எப்போ கண்டினியூ ஆகும் அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தான். இதுக்கு பேர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் இந்த பாடி ஆஃப் த லூப் பிரிண்ட் ஆகும், அதர்வைஸ் எக்ஸிக்யூட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேயா, ஸோ இது வந்து while loop உண்டானது. ஓகே, ஸோ அந்த while loop உண்டான கண்டிஷன்ஸ் தான் எப்படி அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா do while. ஓகேயா, ஃபஸ்ட்டு வந்து while loop, நெக்ஸ்ட் do while loop. while loop அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். see here ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும். ஆனால் do while loopல ஃபஸ்ட்டு do. ஓகேயா, ஸோ என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் கண்டிஷனை செக் பண்ணும். ஓகேயா, இது வந்து do while. ஓகேயா, ஸோ இதுதான் while loopக்கும் do while loopக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுச்சுன்னா while loop, ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணால் அது do while loop. ஓகே, இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். இங்கே வேர் நம்பர் ஈக்குவல் டு 2 do. ஓகேயா, டூங்கிறதுல என்ன இருக்குது, இது வரைக்கும் என்ன இருக்குங்க, கண்டிஷன்ஸோடு சேர்ந்துனா பிளாக் இருக்குது. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக while loop இங்கே செக் பண்ணும். ஓகே, இந்த while loopல கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அகெயின் do அப்படிங்கிறதுக்கு போகும், தென் பிரிண்ட் பண்ணும், அகெயின் கண்டிஷன் செக் பண்ணும், அப்புறம் பிரிண்ட் பண்ணும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது இங்கே எங்கேயாவது ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வெளியில் வந்துடும். ஓகேயா, ஸோ இதான் வந்து while loopக்கும் do while loopக்கும் உண்டான டிஃப்ரென்ஷியேட். ஓகே, ஸோ இதோட இந்த 15th சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது சாப்டர் 16 JavaScript ஃபங்க்ஷன்ஸ். JavaScriptல என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், இம்ப்ளிமெண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் இன் JavaScript. JavaScriptல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை HTML நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். தென் யூஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். how to use predefined function. predefined functionsனால் என்னென்ன இருக்குது JavaScriptல, அதை எப்படி HTML நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு how to create and use user defined function. எப்படி யூசர் கரண்ட் டைமில் ப்ரோக்ராம்ஸில் என்ன க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் அதை ப்ரோக்ராமில் ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். டு கிரியேட் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். ஓகேயா, டு கிரியேட் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன பண்ண முடியும் ஓகேயா அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ பிளாக் of JavaScript code that is defined once but may executed or invoked any number of times. ஓகேயா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுப்போம், ஒரு பார்ட்டில் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு நம்ம அது எப்போ வேணாலும் நம்ம கால் பண்ணிக்குவோம். ஓகே, இன்வோக்டு அப்படின்னா காலிங் அர்த்தம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனில் சம் டெஃபினேஷன்ஸ் இருக்கும், நம்ம அதை கால் பண்ணுறது மூலிமா தான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும், ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் அப்படியே தான் இருக்கும். ஓகேயா, அதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு செப்பரேட் நேம் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் அந்த நேம் பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலிமா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் நம்ம கால் பண்ணோம்னா அது கால் ஆகாது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு இருக்குது. ஓகேயா, JavaScript ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பேராமீட்டரைஸ்டு ஆர் நான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. பேராமீட்டர் பாஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் நான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, பேராமீட்டரே இல்லாமல் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் definitions may include a list of identifiers known as the parameters that works a local variable. ஓகேயா, பேராமீட்டர்ஸில் ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு வேரியபிள். ஓகேயா, அந்த வேரியபிள் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி அது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்குவோம், வேல்யூஸை கால் பண்ணி பாஸ் பண்ணிக்குவோம். ஓகேயா, ஸோ இது லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு. ஃபங்க்ஷன்ஸில்
ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸில் 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீடிஃபைன்ட் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன்ட் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன் அண்ட் another ஒன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, 2 டைப் தான், பட் 3 வேர்டு இருக்குது. ப்ரீடிஃபைன்ட் ஆர் லைப்ரரி, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, இப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சம் காமன் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ப்ரீடிஃபைண்டாக ஜாவா ஸ்கிரிப்டில் எந்தெந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைண்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் already defined in JavaScript library, which are also called library functions. For example, is nan, okay, is nan அப்படிங்கிற ஒரு function to uppercase, okay, to uppercase function, to lowercase function, length function, alert function, prompt function, write function and etc. These are the predefined functions. Okay, yeah. ஆல்ரெடி நம்ம வந்து லென்த் ஃபங்க்ஷன், அலர்ட் ஃபங்க்ஷன், ப்ராம்ப்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம பார்க்காத எதுனா இஸ், நான், அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ், ரைட், இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்காம இருப்போம். ஓகேயா, ஸோ இதை சொல்லும்போது உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன், பட் இது 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனில் 2 அப்பர் கேஸ், 2 அப்படின்னாவே அப்பர் கேஸ்க்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது கண்டிப்பாக அது லோயர் கேஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சி ஹியர் எக்ஸாம்பிள் இஸ் கன்வெர்ட்டிங் டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ். ஓகேயா, ஆர் லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ். 2 அப்படின்னு வந்துருந்துச்சுனாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேஸ்லேருந்து இன்னொரு கேஸுக்கு நம்ம மாற்றுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அப்போ 2 அப்பர் கேஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் இருக்கும், அதை அப்பர் கேஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேயா, கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுவோம், அதான் அப்பர் கேஸ் அப்படிங்கிறது. ஓகே, லோயர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா கரண்ட் டேட்டா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், அதை ஸ்மால் லெட்டருக்கு நம்ம மாற்றுவோம். ஓகேயா, இது வந்து லோயர் கேஸ். லென்த், ஓகே, லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ ஜாவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குன்னா 4 கேரக்டர், JAVA 4 கேரக்டர், அப்போ 4 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ஒரு ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் எப்படி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது பேர் தான் லென்த் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ஸ் INT, பார்ஸ் init. ஓகே, டு யூஸ்டு டு கன்வெர்ட் த கிவன் ஃப்ளோட் வேல்யூ இன்டு an integer. கொடுத்துருக்கிற டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டில் இருக்கும். ஃப்ளோட்னா ஃப்ராக்ஷன் நம்பரில் இருக்கும். ஓகேயா, இப்போ பாருங்கள் 34.234 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பரை பார்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா 34 மட்டும்தான் வருமே தவிர 0.234 வராது. ஓகேயா, ஸோ இன்கேஸ் எனி ஒன் நம்பர், இங்கே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்கிறதுனால 34 வரும். இன்கேஸ் 7 இருந்துச்சுன்னா இந்த 7 5 and above இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இங்கே ஆட் பண்ணுங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல 4 இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஓகே, இன்கேஸ் 2க்கு பதிலாக அந்த இடத்துல 7ஓ 8ஓ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 34ங்கிறது 35ஆக கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். இது பார்ஸ் இன்டீஜர். நெக்ஸ்ட்டு பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு என்னென்னா கொடுத்துருக்க டேட்டாஸை ஃப்ளோட்லேயே அப்படியே பிரிண்ட் பண்ணும். 34.23 அப்படிங்கிறத 34.23ங்கிறதே பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் வெறும் 34 மட்டும் இருந்துச்சுன்னா 34.00 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து some common predefined functions. ஓகே, அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேயா, ஒரு சில யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேயா, அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் allow the programmer to modularize a program. யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ப்ரோக்ராமர் வந்து அந்த கரண்ட் டைமில் ப்ரோக்ராமை எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஓகேயா, ஸோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனுங்கிறது. த மோஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் தட் சால்வ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ், ஓகே, ஆர் மச் லார்ஜ். ஓகேயா, ஸோ சம் காமன் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங்ஸ்லேயே தான் இருக்கும். ஆகப்பை மோர் ஸ்பேஸ் இன் கம்ப்யூட்டர் மெமரி. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிகபட்ச மெமரியை வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, எதுனா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். பிகாஸ் அங்கே தான் வந்து யூசரே அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், அதே ப்ரோக்ராமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, அதனால் மோர் ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். ஓகேயா, மோர் டைம் டு எக்ஸிக்யூட், அப்போ ரன் பண்ணுறதுக்கும் அது டைம் எடுத்துக்கும். ஹென்ஸ் such large programs are divided into small programs are called modules. அப்போ large of the programs வந்து கொஞ்சமாக குறைச்சி கொஞ்சமாக வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து மாடியூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே, சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும், அதோடைய சின்டாக்ஸ் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை பார்ப்போம். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். The format of function definition is function, function name, parameter list. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக இந்த வேர்டை நம்ம ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும் இந்த ஃபங்க்ஷனுங்கிற வேர்டை. ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருக்காங்க, நம்ம எந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோமோ அதனுடைய நேம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படின்னா ஆட், சப்ராக்ஷன் அப்படின்னா சப். ஓகேயா, ஸோ எந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் அங்கே வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுங்கிற வேர்டு கம்பல்சரியாக இருக்கணும். பேராமீட்டர் லிஸ்ட்டு. ஓகேயா, அந்த பேராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளே நம்ம கொடுத்துக்கூடிய பேராமீட்டர். ஓகேயா, ஸோ என்னென்ன பேராமீட்டர் கொடுக்குறோமோ அந்த பேராமீட்டருடைய லிஸ்ட் அது. ஸோ பேராமீட்டர் லிஸ்ட், நான் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அப்போ நான் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படின்னா இந்த இடத்துல வெறும் ஃபங்க்ஷன் சிம்பிள் மட்டும்தான் இருக்கும், இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, வேறு எதுவும் இருக்காது. பட் பேராமீட்டர் லிஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சிம்பிள்ஸ் இருக்கும். ஓகேயா, இது தென் இன்சைட் த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் வேரியபிள், இதுக்குள்ளே வந்து டேட்டாஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டு, கண்டிஷன்ஸாக, வைல் லூப்பா, ஃபார் லூப்பா, ஆர் பிரிண்ட் பண்ணணுமா, கால் பண்ணணுமா, எல்லா ஃபங்க்ஷனும் பாடி ஆஃப் த லூப் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேயா, ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இதில் இருக்கும். ஓகேயா, நோட் த ஃபங்க்ஷன் நேம் இஸ் எனி வேலிட் ஐடென்டிஃபையர். ஓகே, ஏதாவது வேலிட் ஐடென்டிஃபையரை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் அப்படிங்கிற ஒரு வேலிட் ஐடென்டிஃபையர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். த பேராமீட்டர் லிஸ்ட் contains one or more valid variable name. Okay, the parameter list contain one or more valid variable name. இந்த இடத்துல ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏ, பி, சி, இன்டீஜர் ஏ, இன்டீஜர் பி, இந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணணும். ஒன்று இருக்கலாம், ஆறு ஒன்றுக்கு மேலே இருக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் parameter list contain more than one variable, then comma must be there between the variables. ஓகேயா, ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கு இடையில கமா கம்பல்சரியே இருக்கணும். see here x, y அப்படின்னு சொல்லி கமா இருக்கணும். ஓகேயா, ஸோ இதை வந்து வேரியபிள் நேம் சம் அப்படிங்கிற நேமில் மென்ஷன் பண்ணியிருப்போம். see here இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபங்க்ஷனுங்கிற வேர்டு வருது, இது ஃபங்க்ஷன் நேம், இது பேராமீட்டர். ஓகேயா, ஒரு பேராமீட்டருக்கும் இன்னொரு பேராமீட்டருக்கு இடையில கமா. ஓகே, இப்படி தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் பாடி மஸ்ட் பி என்க்ளோஸ்டு பை பிரேசஸ். ஓகேயா, ஸோ இங்கே ஒரு பிரேஸ் இங்கே ஒரு பிரேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பிரேசஸ்க்கு இடையில தான் பேராமீட்டர் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இது வந்து சின்டாக்ஸ். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். இதில் என்னென்ன பேராமீட்டர் பாஸ் ஆகுதுன்னா எக்ஸ், ஒய் அப்படிங்கிற பேராமீட்டர் இங்கே பாஸ் ஆகுது. ஓகேயா, ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு உண்டான மீனிங். ஸோ கர்லி பிரேசஸ்க்குள்ளே பாடி ஆஃப் த லூப் இருக்குது. VAR M = X + Y, எக்ஸு ஒய் அப்படிங்கிற ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஆட் பண்ணி எம்ங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணணும், எம்மை பிரிண்ட் பண்ணிடணும். தட்ஸ் இட். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகேயா, இங்கே யூசர் டிஃபைன் பண்ணியிருக்காரு சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, NaN ஃபங்க்ஷன், நான் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த நான் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, த கிவன் வேல்யூ இஸ் அ ஆர் வேரியபிள், வேல்யூவாக இருக்கட்டும் ஆர் வேரியபிளாக இருக்கட்டும், இது வந்து வேலிட் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஃபங்க்ஷன் எப்போ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் வருதோ அப்போது இஃப் த கிவன் வேல்யூ இஸ் நாட் அ நம்பர். ஓகே, அப்போ வந்து கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து நாட் அ நம்பர், கொடுத்துருக்கிற வேல்யூ நாட் அ நம்பர் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இஸ் நன் ஃபங்க்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேயா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, த கெட் எலிமெண்ட் பை ஐடி. கெட் எலிமெண்ட் பை ஐடி. இப்போ ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ, see here the get element by id method returns the element that has id attribute. ஓகேயா, ஓகே, id attribute with the specified value. நம்ம எந்த வேல்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த வேல்யூஸை கொடுக்கறதுக்கு பேர் தான் get element by id அப்படிங்கிறது. in this example id is received from form tag. ஃபார்மில் இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, மென்ஷன் பண்ணுறோம்ல, அதுதான். ஓகேயா, இப்போ இந்த ஃபார்ம் டேக் இருக்குது, இந்த ஃபார்ம் டேக்கில் நம்ம எது இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் அங்கே நமக்கு செக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும், ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கும். ஓகேயா,
எலிமெண்ட் அரே 0. இந்த எலிமெண்ட் அரே 0 அப்படிங்கிறது indicates the first option given in the question. நம்ம கொஸ்டினில் ஆன்லைன் குவிஸ் ப்ரோக்ராமில் கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்போம்ல, அந்த ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் எலிமெண்ட் 0 அப்படிங்கிறது. எலிமெண்ட் 1 அப்படிங்கிறது செகண்ட், எலிமெண்ட் 2 அப்படிங்கிறது தேர்ட், எலிமெண்ட் 3 அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி 1 by 1 வேல்யூஸ் நம்ம ரீட் பண்ண முடியும் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி. ஓகே, கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது வந்து ரிசீவ்டு ஃபார்ம் ஃப்ரம் த ஃபார்ம்ஸ். ஓகேயா, ஃபார்மில் இருந்து நம்ம எந்த கொஸ்டினை டைப் பண்ணுறோமோ, எதையெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிறோமோ, ஓகே, அதுக்கு பேர் வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது. எலிமெண்ட் 0 அப்படிங்கிறது வந்து அந்த கொஸ்டினில் இருந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம், செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோமா, அல்லது தேர்டா அல்லது ஃபோர்த்தா அப்படிங்கிறது எலிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேயா, எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த வேல்யூ சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. 0 1 2 3 அப்படிங்கிறது 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 17, கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. கம்ப்யூட்டரில் என்னென்ன எத்திக்ஸ் இருக்குது அண்ட் சைபர் செக்யூரிட்டி என்னென்ன, ஓகே, என்னென்னலாம் நம்ம செக்யூர் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சைபர் அப்படின்னாவே கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன் இதை சைபருக்கு வச்சுருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் 0 and 1. ஓகேயா, ஸோ கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டின்னு வச்சுருக்காங்க. சைபர் கிரைம் அப்படின்னாவே அது அந்த கிரைம் வந்து கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் மூலிமா தான் நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்ன விஷயம் அப்படின்னா, டு நோ அபவுட் சைபர் கிரைம்ஸ், என்னென்ன சைபர் கிரைம்ஸ் இருக்குது, to understand the guidelines and the need for ethics in cyber security, to understand issues related to cyber crimes, என்னென்ன மாதிரியான issues வந்து cyber crimesல இருக்குது. Then to know the functionality of firewalls and proxy servers, to know the functionality of firewalls. ஓகே, என்னென்ன மாதிரியான firewalls இருக்குது, அதனுடைய functionality என்னென்ன, and proxy servers என்னென்ன. To learn the about என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். ஓகே, என்கிரிப்ஷன் என்ன அண்ட் டீக்ரிப்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டு கெயின் நாலேஜ் ஆன் த ஐடி ஆக்ட்ஸ். ஓகேயா, ஸோ ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய ஆக்ஷன்ஸ் என்னென்ன, ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். இன்டர்நெட் இஸ் அ கம்யூனிகேஷன்ஸ் மீடியா விச் இஸ் ஈஸிலி அக்சசபிள் அண்ட் ஓப்பன் டு ஆல். இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஓகே ஓப்பனாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேயா, மொபைலையாக இருக்கட்டும் அது சிஸ்டம்லையாக இருக்கட்டும், யார் வேணாலும் இன்டர்நெட்டை வந்து ஓப்பனாக பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் அக்சசபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், என்னென்ன விஷயம் பார்க்கக்கூடாது, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறது மூலிமா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டர்ஸில் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் வைட் ஸ்ப்ரெட் த்ரூ கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இன்டர்நெட். ஓகேயா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அளவில் பரவி இருக்குது. ஓகே, அதை ஈஸியாக நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நடக்கிற அநேக குற்றங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் நமக்கு அதை கேட்க முடியல, பிகாஸ் நியூஸில் கேட்டால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்காவில் நடந்தாலும் வித்தின் அ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் ஃபேஸ்புக்லேயும் சரி, அது வாட்ஸ்அப்லேயும் சரி, அல்லது இன்ஸ்டாகிராம், நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது, ஈஸியாக வித்தின் அ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் நம்ம ரிசீவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகேயா, ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறது தான். ஓகேயா, there is a lot of scope and possibilities for misuses of information technology. அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்டர்நெட்டை மற்றவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேயா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் ஜென்ரல் ஆர் வல்னரபிள். கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் தான், பட் அதில் ப்ராப்ளம்ஸு அதிகம் இருக்குது. they play important role in the daily lives and individuals and businesses. ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவங்களுடைய வேலைக்கும் சரி, அவங்களுடைய பிஸ்னஸ்க்கும் சரி, எல்லா விஷயத்துலையும் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு பொது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திங்ஸாக இருக்குது. ஓகேயா, ஸ்பெஷலி கேர் டேக்கன் மஸ்ட் பி டேக்கன் எக்ஸ்பிளிசிட்லி இன் ஆர்டர் டு என்ஷூர் தட் த வேல்யூபிள் டேட்டா. ஓகே, அதுலேருந்து வேல்யூபிள் டேட்டாவில் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், பட் சம்டைம்ஸ் அதை தவறான வழியிலையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சைபர் கிரைம்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது,
அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் த டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. உலகளவில் தாண்டி எந்தெந்த மாதிரியான சைபர் கிரைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைபர் கிரைம்ஸ் என்னென்ன அப்படின்னா, வைரஸஸ் ஃபஸ்ட் இருக்குது, பைரசி, ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஃபார்மிங், தென் ஐடென்டிட்டி தெஃப்ட்ஸ், ஹேக்கிங் அண்ட் ஃபிஷிங். ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு கிரைம்ஸும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ஷன்ஸை வந்து இங்கே எடுத்து சொல்லுது. ஓகேயா? ஸோ எத்திக்ஸ், என்னென்ன எத்திக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எத்திக்ஸ் மீன்ஸ் வாட் இஸ் ராங் அண்ட் வாட் இஸ் ரைட். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எத்திக்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேயா? இட் இஸ் அ செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல் தட் ரூல் த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் கம்ப்யூட்டர். யாரெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அவங்க எல்லாமே எந்தெந்த மாதிரியான எத்திக்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும், எதை தெரிஞ்சுக்கணும் எதை தெரிஞ்சுக்கக்கூடாது, இன்டர்நெட்டில் எதை பார்க்கணும் எது பார்க்கக்கூடாது, எது ரைட் திங்ஸ் எது ராங் திங்ஸ். ஓகேயா? ஃபார் த சொசைட்டி, ஃபார் த இண்டிவிஜுவல், ஃபார் த ஃபேமிலி, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். Similarly, in the cyber world, there are certain standards such as, okay, certain standards இருக்குது. என்னென்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, do not use pirated software. ஓகே, எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, pirated software யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்எஸ் பைரட்டட் வெர்ஷன்ஸ் தான். ஓகே, யாரும் ஒரிஜினல் வைரஸ் ஒரிஜினல் ஓஎஸ்எஸை யாரும் வாங்குறதில்ல, எல்லாமே பைரட்டட் சிஸ்டம் தான். do not use unauthorized user accounts. அன்ஆத்தரைஸ்டு யூசர் அக்கௌண்ட்ஸ். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிமோரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, வீடியோஸை அல்லது ஆடியோஸு, ஃபோட்டோஸு, இமேஜஸ் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்ம வீடியோவாகவும் ஃபோட்டோவும் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இதை நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதை நம்ம ஒரிஜினலாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிலிமோரா கம்பெனிலேருந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து நிறையா கீ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நமக்கு டெம்பரவரியாக கிடைக்கும். அந்த டெம்பரவரி பார்த்தீங்கன்னா 1 or 2 days வேலிடிட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடும். அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணணும், யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போகணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசர் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு நாட் ஸ்டீல் அதர்ஸ் பாஸ்வேர்ட்ஸ். மற்றவங்களுடைய பாஸ்வேர்ட்ஸை வந்து நம்ம ஸ்டீல் பண்ணக்கூடாது. திருடுறது, மாற்றி விடுறது, ஓகே, டெலிட் பண்ணி விடுறது, இது எல்லாமே ஸ்டீல் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு டு நாட் ஹேக். ஹேக் அப்படிங்கிறது வந்து திருடுறது அப்படிங்கிற மீனிங்கில் ஹேக்கிங் அப்படிங்கிறது, அல்லது மற்றவங்களுடைய டேட்டாஸை நம்ம ஹேக் பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது. ஓகேயா? அவங்க அங்கே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே சமயத்தில் நம்மளும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்போம் அவங்க டேட்டாவை. ஓகேயா? ஸோ அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஹேக்கிங். இது எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டு சைபர் கிரைம்ஸ்குள்ளே வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இன்ன வரைக்கும் வேர்ல்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, த கோர் இஷ்யூஸஸ் இன் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த scenarios arising from the use of the internet, such as privacy, publications of cyber-rated content, unauthorized distributions of digital content, and user interaction with websites, software and related services. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் இதில் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். எந்தெந்த மாதிரியான கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் இருக்குது? With the help of the internet, world has now become a global village. Okay, internet has been proven to be boon to individuals or well as the various organization and businesses. Internet அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இ-காமர்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி பாப்புலரான இ-காமர்ஸஸ் ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. ஓகேயா? இ-காமர்ஸ் எது அப்படின்னா நார்மலாக நம்ம இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான இ-காமர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இ-காமர்ஸ்லையும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு வர்றாங்க. ஓகேயா? வைட் ரேஞ்ச் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் மீன்ஸ். இப்போ யாருமே போய் ஷாப்பிங்ஸ் வந்து ஷாப்பில் போய் பண்ணுறதா இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே முடிச்சிடுறாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான டைமில் எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சைபர் கிரைம்ஸை அவங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் டீல் வித் த ப்ரொசீஜர்ஸ், வேல்யூஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, த கவர்னன்ஸ், the process of consuming computer technology and is related to discipline. ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேயா, பயன்படுத்தணும், எந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை வந்து நம்ம விடணும், இதை நம்ம விடுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேயா, இதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வரப்போகிற டாப்பிக்கில் கிளியராக அண்ட் எக்ஸ்பேண்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே.